எஸ் பத்மநாதன் அவர்கள் தென்னிலங்கை கவிதைகள் என்று 2003 ஒரு தொகுதியை சிங்கள தென்னிலங்கை என்பது இலங்கையோட சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற பகுதி, தென்னிலங்கை கவிதைகள் என்ற அந்த பெயரிலே ஒரு தொகுதியை வெளியிட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். உதிரிகளாக எழுத்துப்படை இருக்கிறது, உதிரிகள் ஆக பல தனிக்கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இலங்கையிலிருந்து வருகிற மேகசின்ஸ் உங்களுக்கு தெரியும். ஞானம் என்று சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு சஞ்சிகை இருக்கிறது. மல்லிகை என்று இலங்கை பாராளுமன்றத்தாலேயே பாராட்டப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பத்திரிகை மல்லிகை என்று சொல்லுகிற ஒரு மேகசின் இருக்குது. தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக அது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 50ஆம் ஆண்டை நோக்கி இப்ப 47வது ஆண்டு 48வது ஆண்டு போய்கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான சஞ்சிகைகளிலே குறிப்பாக அந்த மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவை உதிரிகளாக சில கவிதைகளை மொழிபெயர்த்து இருக்கின்றன, மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றன. நாடகங்களை பார்க்கிற போது எந்த விதமான ஒரு முக்கியத்துவமே இல்லாமல் நரிபேனா என்று சொல்லுகிறார். அதாவது நரிமாப்பிள்ளை, நரி என்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நரிபேனா, நரிமாப்பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு நாவல் 1971ஆம் ஆண்டிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மிகச்சிறந்த நாடகங்கள், நாடகத்துறையை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த நாடகங்கள் சிங்களத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. நடைமுறை விஷயங்களை பேசுகிற மிகச்சிறந்த நாடகங்கள் வித்தியாசமாக இருக்கு. நம்மளுடைய நாடகங்களை விட நமக்கு கூத்தோட நமக்கு நம்ம நாடகத்தினுடைய செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கிறது. தமிழ் நாடகங்களுடைய செல்வாக்கு சிங்கள நாடகத்தில் இருக்கிறது. ஆனால் மிகச்சிறந்த நாடகங்களை பேராசிரியர் சரச்சந்திர என்பவர் எழுதியிருக்கிறார். மனமே என்று சொல்லுகிற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார். அதே போல கப்சாவ கருச்சிதை அல்லது கருத்தடை என்று சொல்லுகிற அந்த கருத்தை தரக்கூடிய ஒரு இதை எழுதியிருக்கிறார். பெரஹண்ட, பெர என்பது பறை, பறை சத்தம் அல்லது பறை ஒளி என்று சொல்லக்கூடிய பெரஹண்ட என்ற பெயரிலே இருக்கு. இந்த இவ்வாறான மிகச்சிறந்த நாடகங்களை மொழிபெயர்க்க வேண்டிய தேவை தமிழிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஏராளமான சிறுவர் இலக்கியங்கள் அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஏராளமான சிறுவர் இலக்கியங்கள் என்று சொல்லுகிற போது சிறுவர்கள் தொடர்பான நீதி கதைகள், சிறுவர் பாடல்கள் என்று சொல்லி இதெல்லாம் மொழிபெயர்க்கிறவர்கள் சாதாரணமாக பள்ளி ஆசிரியர்களாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். செகண்டரி லாங்குவேஜஸ், இவங்களுக்கு மொழிபெயர்ப்பு தொடர்பான எந்த விதமான அடிப்படை அறிவுமே இவர்களுக்கு கிடையாது. இவர்களுக்கு ஒரு மொழியை பேசக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். அவர்கள் அநேகமாக இவ்வாறு மொழிபெயர்த்தவர்கள் எல்லாருமே சிங்கள பிரதேசங்களில் கடமைப்படுகிற ஆசிரியர்களாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இவருடைய மொழிபெயர்ப்பு சிறுவர்களை வழிநடத்துகிற மொழிபெயர்ப்பு மிக மோசமான மொழிபெயர்ப்பாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அந்த கதைகளை எடுத்து பார்க்கிறோம். அந்த படங்களோடு தான் இந்த சிறுவர் இலக்கியங்கள் அநேகமாக வருகின்றன. சில சிங்கள பதிப்பகங்கள் இந்த நூல்களை விற்பதற்காக வேண்டி அவர்களுடைய பதிப்பகங்களை ரன் பண்ணதுன்னு சொல்லுவோம், நடத்தி ஓட்டி செல்வதற்காக வேண்டி என்ன செய்வது, அவ்வப்போது இவ்வாறான தமிழ் மொழிபெயர்ப்புகளை அவர்கள் கேட்டுக்கொள்வதுண்டு. தலைநகரிலே வாழுகிற சில நம்ம தமிழ் ஆசிரியர்கள் என்ன செய்வது, ஏதாவது ஒன்றை வாங்கி அதனுடைய பொருளை முழுமையாக விளங்கிக் கொள்ளாமல், ஆற்றல் சார்ந்த நிகரன்களை பயன்படுத்தாமல் முறை சார்ந்த நிகரன்களை பயன்படுத்தி மொழிபெயர்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதனால்தான் நான் இங்கே சொல்லுங்க, சிங்களத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இந்த இலக்கியங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை, சிறுவர் இலக்கியங்கள் சிறப்பாக இல்லை என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லுது. இந்த மொழிபெயர்ப்பு தேர்வுகள் பற்றி நாங்கள் பார்க்கிற போது ஏன் இவ்வாறான இலக்கியங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அல்லது இந்த தேர்வு சம்பந்தமாக நாங்கள் தொடர்பாக பேசுகிற போது குறிப்பாக ஒரு தனிநபருடைய விருப்பம் அல்லது ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய விருப்பம், ஒரு குறிப்பிட்ட படைப்பினுடைய முக்கியத்துவம், ஒரு மூல படைப்பாளிக்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கும் உள்ள உறவு அல்லது தொடர்பு, அதே போன்று பதிப்பகத்தாரனுடைய செல்வாக்கு, இந்த அம்சங்கள் தான் ஒரு மொழிபெயர்ப்பை தேர்வு செய்வதிலே செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். யாராவது ஒரு தனிநபர் நான் இதை மொழிபெயர்க்கணும் என்று நினைச்சுட்டா அவர் மொழிபெயர்ப்பார், அல்லது ஒரு மொழிபெயர்ப்பாளர் தனிநபர் இதை மொழிபெயர்த்து தாங்கன்னு சொன்னால் அதை மொழிபெயர்த்து கொடுப்பார், அல்லது ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்ன செய்வார், அவர் நினைத்தால் இதை நான் மொழிபெயர்க்கலாம் என்றால் அவர் மொழிபெயர்த்து விடுவார். அல்லது அந்த படைப்பு, உதாரணமாக கம்பெரலி நாங்கள் ஏற்கனவே பேசிய அந்த நாவல், அந்த படைப்பு ஒரு முக்கியத்துவமான படைப்பு, அதனாலே அந்த படைப்பினுடைய முக்கியத்துவம் காரணமாக அது மொழிபெயர்க்கப்பட்டது. அப்ப இவ்வாறு படைப்பினுடைய முக்கியத்துவம், அதே போல சோர்ஸ் லாங்குவேஜ்ல அந்த படைப்பை மூலப்படைப்பாளிக்கும் மொழிபெயர்ப்பாளருக்கும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால், நட்புறவு இருந்தால், அவர்கள் இருவருமே பேசிக்கொண்டு நண்பருடைய நூலை தான் மொழிபெயர்ப்பதாக அவர் மொழிபெயர்ப்பார். அதே நேரம் சில பதிப்பகங்கள் என்ன செய்கின்றன, கேட்டுக்கொள்கின்றன, இந்த மொழிபெயர்ப்பை செய்து தாருங்கள் என்று சில பதிப்பகங்கள் குறிப்ப சோர்ஸ் டெக்ஸ்டை கொடுத்து இதை மொழிபெயர்த்து தாருங்கள் என்று சொல்லி, இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது சிறந்த இலக்கியங்கள் மொழிபெயர்ப்புக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேர்வு செய்யப்பட்டவை எல்லாமே மிகச்சிறந்தவை என்று சொல்ல முடியாது. லாஜிக்கலாக விளங்கிக் கொள்ளும். என்ன,
சிறந்த மொழிபெயர்ப்புகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதுக்காக வேண்டி எல்லாமே சிறந்ததுதான் எங்களால் சொல்ல முடியாது, முழுவதும் சிறந்ததுதான் என்று சொல்ல முடியாது. இதை விட சிறந்தது இருக்கின்றன. அதனாலே தேர்வு செய்யப்பட்ட யாவும் மிகச்சிறந்தவை என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதே நேரம் மிகச்சிறந்த சிங்கள படைப்பாளிகளோ அல்லது அவர்களுடைய படைப்புகளோ இங்கே இந்த தேர்விலே பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றன, ரெப்ரசன்டேஷன் சொல்லும், பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று எங்களாலே சொல்ல முடியாது. அதுக்குதான் உதாரணமாக இந்த சரத்சந்திரனுடைய நாடகங்கள், இன்னும் முக்கியமான சமகாலத்தில் மிகச்சிறப்பாக சிறுகதைகள் சிங்களத்தில் வெளிவந்திருக்கின்றன. அதே போல கவிதைகள், ரத்னஸ்ரீ விஜயசிங்க என்று சொல்லும் மிகச்சிறந்த கவிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவருடைய கவிதைகள் எல்லாம் இன்னும் தமிழிலே மொழிபெயர்க்கப்படவில்லை. அதே நேரம் இந்த தேர்வு தொடர்பாக சொல்லும் போது சிறுவர் இலக்கிய மொழிபெயர்ப்புகள் திருத்தேற்ற வேண்டிய ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கூடாது. இந்த மொழிபெயர்ப்பு சிக்கல்கள் என்று சொல்லுகிற போது இந்த மொழி சார்ந்த சிக்கல்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அதில் குறிப்பாக அந்த நேர் மொழிபெயர்ப்பு, அதில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். மிக வேகமாக நேரம் போதாதான் மிக வேகம் முடிக்கிறதுக்கு. நேர்மொழிபெயர்ப்பு என்று சொல்லுகிற ஏராளமான இலக்கியங்கள் சொல்லுக்கு சொல், வசனத்திற்கு வசனம் நேர்மொழிபெயர்ப்பை பிரதிபலிக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது எப்படி எழுதி கொண்டு சிங்களத்தை எழுதியிருக்கிறார்களோ அதே அடிப்படையில் சொல்லுக்கு சொல் அப்படியே இங்கே மொழிபெயர்த்து கொண்டு போகிற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே சிங்கள மொழி நடையும் வசன அமைப்பும் பாவனை, அங்கே யூசேஜ் ஆஃப் சிங்கள லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சிங்கள மொழி பண்பாட்டு பாவனையை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தேவையற்ற சொற்கோர்வைகள் அங்கே வருவதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து டிரான்ஸ்லிட்ரேஷன், எழுத்துப்பெயர்ப்பு என்று நாங்கள் பார்க்கிற போது சொல்நிலையில் நிகரன்கள் கிடையாத போது இந்த எழுத்துப்பெயர்ப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம். குறிப்பாக இந்த கலாச்சார சொற்கள், ஊர் பெயர்கள், ஆட்பெயர்கள் எல்லாம் எழுத்துப்பெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. சிங்களத்தில் தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது இந்த எழுத்துப்பெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்ற ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையை சார்ந்தவர்களுக்கும் தெரியும், மற்றவர்கள் அந்த உதாரணம் அது மிக அழகாக பார்க்கலாம். கால்ல என்ற ஒரு சிங்களம், கால் என்று சிங்களத்தை சொல்லுகிறது கால்ல, கால் என்று ஆங்கிலத்தை சொல்வதை கால்ல என்று சிங்களத்திலே குறிப்பிடுவார்கள். தமிழிலே அதை காலி என்று டிரான்ஸ்லேட் பண்ணி வைத்திருக்கிறார், காலி என்று சொல்லி சொல்வார். ஆனால் தனியே அதை பற்றி அறிந்தவர்கள் அதை பற்றி பேசும்போது பரவாயில்லை. ஆனால் கால் ட்ரெயின் என்று சொல்லும் போது இந்த கால்ல தும்ரிய என்ற ஒரு சிங்கள சொற்றொடரை அல்லது கால் ட்ரெயின் என்பதை காலி புகை வண்டி என்று மொழிபெயர்த்தால் என்ன செய்வது? அல்லது என்ன இந்த காலியை நீங்கள் வெறுமை என்பதற்கு நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் ஒரு அந்த மொழிபெயர்ப்பை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் பத்தி என்று வருகிற ஒரு சிங்கள பெயரை பத்தி என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. பத்தி என்று மொழிபெயர்ப்பு. இந்த பத்தி என்று மொழிபெயர்க்கிற போது பத்திக்கு நிறைய தமிழ்ல அர்த்தம் இருக்கு. இந்த ஜாஸ்டிக்ஸ் சொல்லுவோம், என்ன ஊதுவத்தி, பத்தி என்று சொல்லுவோம். அந்த எழுத்துக்களை கொலம்ஸ் ரைட்டிங், பத்தி எழுத்துக்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். எப்படி அந்த பத்தி என்பதை பார்க்கணும். அடுத்தது இந்த வேன், வேன் இருக்குது. இப்போ வெஹிக்கல்ல எங்க ஊர்ல ஒரு கைண்ட் ஆஃப் வெஹிக்கலை வந்து வேன் என்று சொல்லி சொல்லுவோம். அதான் வான் என்று மொழிபெயர்த்த, வான் என்று மொழிபெயர்த்திருக்கார்கள். அதே நேரம் இந்த குளத்திலிருந்து நீரை திறந்து விடுவதற்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அது வானை திறந்து விடுதல் சொல்லி சொல்லுவாங்க. அது அந்த வானையும் அதை சிங்களத்தில் வான என்று சொல்லுது, அதை வான் என்று இவர்கள் மொழிபெயர்த்து. அப்ப ரெண்டு இடத்திலும் ஒரே விதமாக வருகிற போது பிரச்சனைகள் எழுதுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் பேண்ட் என்பதை பாண்ட் என்று மொழிபெயர்த்திருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பேண்ட் அநேகமாக எல்லாரும் வழக்கில பயன்படுத்துகிற சொல்லாக இருக்கிறது. தவறாக கருத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அப்ப மூல கருத்தோட்டத்தினை தமிழ் வாசகர்கள் புரிந்து கொள்வதிலே சிக்கல்கள் இருப்பதை பார்க்கிறோம். இவ்வாறான எழுத்து பெயர்ப்புகளாலும் சிக்கல் இருப்பதை பார்க்கிறோம். சில இடங்களிலே மூலச்சொல்லுக்கு நிகரான நல்ல தமிழ் சொற்கள் இருந்த போதும் அவை எழுத்து பெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது புருத்தை என்று டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. புருத்தை என்றால் முதிரை மரத்தை சொல்வது, செட்டின் போட்டு இருக்கு, அதை சொல்வது. இவ்வாறான உருவணிய சிக்கல்கள் இருக்கின்றன. ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை பயன்படுத்தக்கூடாத இடங்களில் பயன்படுத்துவது, பயன்படுத்த வேண்டிய இடங்களில் பயன்படுத்தாமல் விடுறது, ஒட்டுக்களை தவறாக